எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 15 மற்றும் 16 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் நம்ம மார்ச் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரத் டெக்ஸ் 2026 என்ற உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் டெல்லி. தூத்துக்குடியின் விமான நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது? ஆன்சர் தூத்துக்குடி விமான நிலையம். இதில் நம்ம அந்த லாஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், மதுரை விமான நிலையத்தை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக சர்வதேச விமான நிலையமாக அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இது தமிழ்நாட்டுடைய 3வது சர்வதேச விமான நிலையம்னு பார்த்துருப்போம். கிடையாது, 4வது சர்வதேச விமான நிலையம். ஸோ ஆக்சுவலாக நியூஸ் பேப்பரில் 3rd இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே பார்த்துட்டு நானும் சொல்லிட்டேன். நிறைய பேர் அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 4வது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது சென்னை இருக்குது, அப்புறம் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, அடுத்து 4வதாக மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதை மாற்றிக்கோங்க. அடுத்து, உடன்குடியில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அனல் மின் நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வி. விஜயராம். ஊதா விழா யாருடைய திறமைகள், சாதனைகள் மற்றும் பங்களிப்பை கொண்டாடும் பிரத்யேக நிகழ்வாகும்? ஆன்சர் மாற்றுத்திறனாளிகள். நெக்ஸ்ட் 6வது கேள்வி, பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2020ஆம் ஆண்டு. அணுமின் நிலையத்தின் செயல்பாடுகளை கவனிக்கும் முதல் பெண் தலைமை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆர்.எம். நாச்சம்மை. எந்த நிறுவனத்தின் சிஇஓ சாந்தனு பதவி விலகுகிறார்? ஆன்சர் அடோப். பை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 14ஆம் தேதி. பிரதமரின் கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். மார்ச் 15 and 16 இந்த 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மோட்டிவேஷனுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுவர் மைண்ட் இஸ் யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட், லேர்ன் டு பி இட்ஸ் மாஸ்டர் நாட் இட்ஸ் ஸ்லேவ். அதாவது உங்கள் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, ஒரு கருவி மாதிரி தான் உங்களோட மைண்டு. நீங்கள் அதை என்ன பண்ணணும், அதை நல்லா அது எப்படி செயல்படும், என்ன பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மாஸ்டராக மாறணுமே தவிர அதோட அடிமையாக மாறிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட மைண்ட் வந்து புல்லாங்குழல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அதை எப்படி நல்லா வாசிக்கலாம், எப்படி அதுலேருந்து நல்ல இசையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதோடைய மாஸ்டராக தான் நீங்கள் மாறணும். அதுக்கு நீங்கள் அடிமை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி குவாட். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பெரிய பிஹெச்டி முடிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோடு இருப்பாங்க. என்ன விஷயம்னா ஓவர் திங்க் பண்ணுறது. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது தப்பாகி அது அப்படி ஆகி இப்படி ஆகி என் வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஓவர் திங்க் பண்ணுறது. அப்படி உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இல்லாமல் போகிறதா நீங்கள் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறவங்க ஏன் அது நல்ல வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு வந்து ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. எப்போதுமே நெகட்டிவாகவே ஓவர் திங்க் பண்ணுறது. பாசிட்டிவாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஏன் நீங்கள் ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க? ஸோ உங்கள் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் தான் அதுக்கு மாஸ்டராக இருக்கணும். மைண்டு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ். தமிழக காவல்துறையின் உளவு பிரிவு டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பாலநாகதேவி. ஸோ தமிழக காவல்துறையில் உளவு பிரிவு இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிபியாக ஃபஸ்ட் டைம் ஒரு பெண் அதிகாரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாலநாகதேவி. ஸோ தமிழ்நாட்டில் முதன்முறையாக உளவு பிரிவு டிஜிபியாக பாலநாகதேவி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரியாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ். 60வது ஞானபீட விருது அறிவிக்கப்பட்ட தமிழ் கவிஞர் யார்? ஆன்சர் வைரமுத்து. ஸோ இப்போது தமிழ் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் இலக்கியத்துறையில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. ஸோ எத்தனையாவது விருதுனா 60வது ஞானபீட விருதுங்கிறது இவருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து, அதாவது தமிழ் எழுத்தாளர் அப்படின்னு பார்க்கும்போது அகிலன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஜெயகாந்தன் அவர்களுக்கு லாஸ்ட்டாக 2002 வந்து இந்த விருது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் தமிழ் எழுத்தாளர் வந்து இந்த ஞானபீட விருதை வந்து பெறாங்க.
ஸோ ஞானபீட விருது தான் தமிழ் இலக்கியத்துறையில் இந்தியாவில் வழங்கக்கூடிய இலக்கியத்துறையில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. வைரமுத்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு 2025க்கான அவார்டு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1961. இந்த விருது கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா விருதோட 11 லட்சம் ரொக்க பரிசு கொடுக்குறாங்க. அப்புறம் சரஸ்வதி வெண்கல சிலை கொடுக்குறாங்க, பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இந்த விருது பெறக்கூடிய 3வது எழுத்தாளர் அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே அகிலன் அவருக்கு 1975லையும் ஜெயகாந்தன் 2002லையும் விருது பெற்றிருக்காரு. அடுத்து இப்போ தமிழ் இலக்கியத்துறையில் சிறந்த பங்களிப்பை ஆற்றுமைக்காக தான் வைரமுத்து அவர்களுக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. இவருடைய முக்கியமான படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியிருக்காரு. இதுக்காக சாகித்ய அகாதமி விருது 2003 வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம், 3ஆம் உலகப் போர், இதெல்லாமே வைரமுத்து அவர்களுடைய முக்கியமான படைப்புகள். ஸோ இவருக்கு தேசிய திரைப்பட விருது பார்த்தீங்கன்னா சிறந்த பாடலாசிரியருக்காக 7 முறை வழங்கியிருக்காங்க. அடுத்து பத்மபூஷன் விருது 2014லையும் பத்மஸ்ரீ விருது 2003லையும் இவர் வென்றிருக்காரு. அதுக்கடுத்து 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விருது கொடுக்குறாங்க இல்லையா, அது என்னன்னா இப்போது நம்மளுடைய இந்தியாவுடைய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இடம்பெற்றிருக்கும், பட்டியலிடப்பட்டிருக்கும் மொழிகள். அந்த 22 மொழிகளில் வெளியாகக்கூடிய சிறந்த படைப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் தான் இந்த விருதை கொடுக்குறாங்க. அடுத்து இப்போது இந்த 60th அதாவது 60வது ஞானபீட விருது வைரமுத்து அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 59வது ஞானபீட விருது வினோத்குமார் சுக்லாவுக்கு வழங்கியிருக்காங்க. 58வது ஞானபீட விருது குல்சார் அப்புறம் ராம் பத்ராச்சாரியா, ஜெகத்குரு ராம் பத்ராச்சாரியா, இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். உணவகங்களுக்கு மின் கட்டண மானியம் யூனிட்டுக்கு டேஷ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 2 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இல்லையா, ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதுனால எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ முக்கியமாக வணிக சிலிண்டர் விற்பனை செய்கிறது அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போது அதோட ரேட்டுமே இன்க்ரீஸ் பண்ணி பிளாக்ல விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கேட்குறோம். ஸோ இந்த நிலைமையில் எரிவாயு யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டு யூஸ் பண்ணி அந்த அடுப்புகள் மூலமாக உணவு சமைக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவகங்களுக்கு மின் கட்டணத்தில் மானியமானது வழங்கப்படும். ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. ஸோ மின்சார மானியம் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால தமிழ்நாட்டில் உள்ள உணவகங்கள், டீ கடைக்கு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியமானது வழங்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல். சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் கார்க் தீவு எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் ஈரான். ஈரானில் தான் இந்த கார்க் அப்படிங்கிற தீவானது இருக்குது. கார்க் தீவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈரானோட முக்கியமான ஒரு எண்ணெய் முனையம் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த கார்க் தீவு. இந்த கார்க் தீவில் எண்ணெய் முனையம் மட்டும் இல்லாமல் ஈரானுடைய முக்கியமான அந்த கன்னி வெடி, நெக்ஸ்ட்டு ஏவுகணை சேமிப்பு வசதிகள், இதெல்லாமே இந்த கார்க் தீவில் இருக்குது. ஸோ அந்த இராணுவ இலக்குகளை பார்த்திங்கன்னா அமெரிக்கா தாக்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானில் இந்த கார்க் தீவில் தான் 90% எண்ணெய் ஏற்றுமதி அப்படிங்கிறது நடக்குது. ஈரான் நாட்டிலேருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா 90% இந்த கார்க் தீவு வழியாக தான் நடக்குது. இப்போ ஏற்கனவே எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிற நிலவிட்டு இருக்கு. உலக எண்ணெய் தேவையில் ஈரான் நாடு 4.5% பூர்த்தி செய்யுது. இப்போ அமெரிக்கா அங்கே தாக்குதல் நடத்தி அங்கே உள்ள இராணுவ இலக்குகளை அழிச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சமிட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் இந்தியா. ஸோ இந்த வருஷம் பிரிக்ஸ் மாநாட்டை இந்தியாவும் அடுத்த வருஷம் சீனாவும் நடத்தும். ஸோ அப்போ போன வருஷம் யார் நடத்தினா அப்படின்னா பிரேசில் நடத்திருக்கு. ஸோ பிரிக்ஸ் 2026ஆம் ஆண்டு மாநாடு நடத்த போகுது. 2027 சீனா, 2025 பிரேசில். பிரிக்ஸில் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா 10 நாடுகள் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணது 2009. அப்போ பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, இந்த 4 நாடுகள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் தென்னாப்பிரிக்கா இதில் இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 2024 ஈரானும், இப்போது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலையா ஈரான், அது அப்புறம் எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம் இணைஞ்சிருக்கும். போன வருஷம் ஜனவரியில் இந்தோனேஷியா பிரிக்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டல் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க பிரிக்ஸில். இதோட ஹெட்குவார்ட்டருங்கிறது ஷாங்காயில் இருக்குது. ஸோ இப்போ எதுக்காக பிரிக்ஸ் பற்றி பார்க்குறோன்னா, இந்த பிரிக்ஸில் ஒரு உறுப்பு நாடாக தானே ஈரான் நாடு இருக்குது. அப்போது இந்த பிரச்சனைக்கு ஏதேனும் சொல்யூஷன் கொண்டு வரணும், அதை பற்றி ஆலோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம்.
ஸோ 2025 17வது பிரிக்ஸ் மாநாடு பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றது. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து நேஷ்னல். ஸோ கவனிங்க, இப்போ என்னென்னா பொறுத்துக, இப்போ எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா, 4 ஸ்டேட் அப்புறம் ஒரு யூனியன் டெரிட்டரியில் எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ பாருங்கள், பொறுத்துக எல்லாமே கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு. 1 2 3 4 5. ஸோ தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்குது. இந்த 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரலில் வந்து ஒரே கட்டமாக எலெக்ஷன் நடத்த போகிறாங்க. அடுத்து கேரளாவில் 140 தொகுதி இருக்குது. இங்கேயுமே ஒரே கட்டமாக ஒரே ஃபேஸாக வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து புதுச்சேரியில் 30 தொகுதி, இந்த யூனியன் டெரிட்டரிலையும் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அசாமில் 126 தொகுதி. மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா 294 தொகுதி இருக்குது. இங்கே வந்து 2 ஃபேஸாக நடத்துகிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரே ஃபேஸாக நடத்துகிறாங்க. மேற்கு வங்கத்தில் மட்டும் 2 ஃபேஸாக வந்து இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ்நாடு எத்தனை தொகுதின்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு 234, கேரளா 140, புதுச்சேரி 30, அசாம் 126, மேற்கு வங்க மாநிலம் 294 தொகுதிகள். ஸோ இதில் தமிழ்நாடு உட்பட கேரளா ஆகிய 4 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிருக்காங்க. அசாம், கேரளா, புதுச்சேரியில் ஏப்ரல் 9 நடக்க போகுது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் 23 நடக்க போகுது. மேற்கு வங்கத்தில் மார்ச் 30 2 ஃபேஸாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் தானே எலெக்ஷனை நடத்துகிறாங்க. அப்போது எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்த்தோன்னா 1950 ஜனவரி 25 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்கன்னா ஞானேஷ்குமார். இந்திய தேர்தல் ஆணையர்களாக யார் இருக்காங்கன்னா விவேக் ஜோஷியும் சுக்பீர் சிங் சந்தும். ஏன்னா தேர்தல் ஆணையம்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். திஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021 தான் ஏப்ரலில் வந்து இந்த திஷா திட்டம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திஷா திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா சட்ட உதவிகளை வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் திஷா அப்படிங்கிறது. அதாவது இப்போது ஏழ்மை காரணமாக ஒரு வக்கீலை வந்து அவங்களுக்கு நியமிக்க முடியாத காரணமாக ஒரு ஏழை வந்து பாதிக்கப்படுறாங்க நீதித்துறையில். ஸோ அதை வந்து நீக்கணும், அவங்களுக்கு இலவசமாக சட்ட உதவிகளை வழங்கணும், அது குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திஷா திட்டம் 2021 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திஷா அப்படிங்கிறத ஃபில் ஃபார்மே பாருங்கள். டிசைனிங் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். அதாவது நீதியை பெறுவதற்காக ஒரு புதிய சொல்யூஷன், புதிய தீர்வுகளை வந்து தேர்வு செய்கிறது, எடுக்கிறது. அதாவது என்னென்னா ஹோலிஸ்டிக் ஆக்சஸ் கொடுக்கணும், அனைத்து வகையிலையும் அனைவருக்குமே இந்த நீதித்துறை சம்மந்தமான ஒரு அணுகலை வந்து பெறணும், அதுக்காக புதிய தீர்வுகளை வந்து டிசைன் பண்ணுறது. அதான் வந்து இந்த திஷா திட்டம் அப்படிங்கிறது 2021-26 ஆண்டு வரைக்கும் செயல்படுத்த போகிறாங்க. மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது. இலவசமாக சட்ட சேவை வழங்குறது, சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு, அது சம்மந்தமான எஜுகேஷனை வழங்குற பணிகளை வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக லால வந்து அதாவது சட்ட சேவைகளை வந்து அனைவருமே பெறணும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு, இது சம்மந்தமான ஆர்டிக்கல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 39A, அதாவது அனைவருக்குமே சமமான நீதி வழங்கணும். ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரருங்கிறதுனால அவருக்கு ஒரு லாயர் வச்சு அவர் வந்து வெளில வந்துட்டார், பணக்காரர் இல்லாதங்கிறதுனால இவர் வந்து ஏழைங்கிறதுனால இவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு இல்லாமல் சம நீதி கொடுக்கணும், இலவசமாக அவங்களுக்கு சட்ட உதவியை உறுதிப்படுத்தணும். ஆர்டிக்கல் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 14. அடுத்த பிரிவு 21, ஆர்டிக்கல் 21 அப்படிங்கிறது வாழ்வதற்கு அப்புறம் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் உள்ள அடிப்படை உரிமை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 21. அடுத்து தமிழகத்தில் உள்ள 12,560 பொது சேவை மையங்களில் இப்போ சட்ட சேவைகள் வழங்கும் திட்டம் மூலமாக, இந்த திஷா திட்டம் மூலமாக 3 லட்சத்துக்கும் மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதே மாதிரி 3.1 லேக் அதிகமான பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. 3.5 லட்சம் பேர் வழக்கு பதிவு செஞ்சு 3.1 லட்சம் அதிகமான பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. தேசிய தடுப்பூசி தினம் மற்றும் தேசிய நோய் தடுப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 16. ஸோ நேஷ்னல் வேக்சினேஷன் டே ஆர் நேஷ்னல் இம்யூனைசேஷன் டே.
அதாவது போலியோ சொட்டு மருந்து வழங்கியிருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட் டைம் வந்து மார்ச் 16 இந்த டேட்டில் தான் போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இந்தியாவில். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில், அதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். 1995 ஃபஸ்ட் டைம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதை நினைவு கூறுற வகையில் மார்ச் 16 நம்ம நேஷ்னல் வேக்சின் டே ஆர் நேஷ்னல் இம்யூனைசேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்ன இந்த வருஷம்னா, இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் இஸ் ஹியூமன்லி பாசிபிள் அப்படிங்கிறது தான் தீம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 15 தான் வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நுகர்வோர், இந்த பொருட்களை வாங்கி அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம தான் வந்து நுகர்வோர். அதை விற்பனை செய்கிறாங்களே அவங்கள விற்பனையாளர் அப்படின்னு சொல்கிறோம். விற்பனையாளர்கிட்டேருந்து அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க தான் கன்சியூமர்ஸ். ஸோ அந்த பொருட்களுடைய தரத்தை உறுதிப்படுத்தணும் அப்படி, ஏன்னா அந்த பொருள் தரத்தோடு இருக்கணும், பாதுகாப்பானதாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான நமக்கு வந்து அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக, நுகர்வோர் உரிமைகள் அதோடைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் மார்ச் 15 வந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்னென்னா, சேஃப் ப்ராடக்ட்ஸ் கான்ஃபிடென்ட் கன்சியூமர்ஸ். ப்ராடக்ட்ஸ் வந்து பொருட்கள்ங்கிறது சேஃபாக இருக்குது அப்படின்னா கன்சியூமர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க அந்த பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான நமன் விருதுகளில் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் சுப்மன் கில். ஸோ பிசிசிஐ சார்பில் பார்த்தீங்கன்னா இப்போது நமன் விருதுகள் 2026ஆம் ஆண்டுக்கான நமன் விருதுகள் விழாவானது நடைபெற்றிருக்கு. அதில் சிறந்த வீரர் விருதானது சுப்மன் கில்லுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிறந்த வீராங்கனை விருது அப்படிங்கிறது ஸ்மிருதி மந்தனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பிசிசிஐ சார்பில் நமன் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றிருக்கு. இது என்னென்னா 2024-25 யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான விருது கொடுத்துருக்காங்க. அதில் சிறந்த வீரருக்கான பாலி உம்ரிக்கர் விருது வந்து சுப்மன் கில்லுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் 2வது தடவையாக அந்த விருதை பெறாரு. சிறந்த வீராங்கனைக்கான விருது ஸ்மிருதி மந்தனாவுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க 5வது முறையாக இந்த விருதை பெறாங்க. அடுத்து கர்னல் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது ரோஜர் பின்னி, அப்புறம் ராகுல் திராவிட், மித்தாலி ராஜ், இவங்க 3 பேருக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த அறிமுக வீரர் விருது சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்த அறிமுக வீரர் விருதானது ஹர்ஷித் ராணாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஹர்ஷித் ராணாவும் ஸ்ரீ ஷரணியும். அடுத்து பிசிசிஐ உள்நாட்டு போட்டிகளில் சிறந்த அணிக்கான விருது மும்பைக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சீன கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் கிமி ஆண்டனோலி. ஸோ கிமி ஆண்டனெலி இவர் தான் வந்து இப்போது இந்த வருஷம் சீன கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா F1 கார் பந்தயத்தில் சாம்பியனாக இருக்கார். ஸோ கிராண்ட் ப்ரீ போட்டியில் இவர் வின் பண்ண ஃபஸ்ட்டு சாம்பியன். அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் இளம் வயதில் இந்த சாம்பியன் பட்டத்தை வின் பண்ண 2வது நபர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு. ஸோ 18 வயசுலேயே வந்து மார்க்ஸ் வெஸ்டாப்பன் வின் பண்ணியிருக்காரு. 2வது இளைய ஓட்டுநராக இந்த கிம் ஆண்டனெலி வந்து உருவெடுத்திருக்காரு, கிமி ஆண்டனெலி. ஸோ இத்தாலியை சேர்ந்தவர். ஃபஸ்ட்டு பிளேஸ் மெர்சிடஸ் பந்தய வீரர். அடுத்து செகண்ட் பிளேஸும் மெர்சிடஸ் பந்தய வீரர் தான். அவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஜார்ஜ் ரசல். 3rd பிளேஸ் வந்து ஃபெராரி பந்தய வீரரான லூயிஸ் ஹாமில்டன். இவர் வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் 94வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார்? ஆன்சர் மயங்க் சக்கரவர்த்தி. ஸோ இப்போ அசாம் மாநிலத்தை சேர்ந்த சதுரங்க வீரர் மயங்க் சக்கரவர்த்தி இந்தியாவுடைய 94வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு. ஸோ வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து கிராண்ட் மாஸ்டராக இருக்காரு இந்த மயங்க் சக்கரவர்த்தி. 94வது கிராண்ட் மாஸ்டர், வயது வந்து 16. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ வடகொரியா தலைநகர் பியாங் யாங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய ஏவுகணையை ஜப்பான் கடற்பகுதியை நோக்கி ஏவி டெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து FIH மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிக்கு நம்ம இந்திய அணி தகுதி பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மார்ச் 15 and 16 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக காவல்துறையின் உளவு பிரிவு DGP-ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பாலநாகதேவி. 60வது ஞானபீட விருது அறிவிக்கப்பட்ட தமிழ் கவிஞர் யார்? ஆன்சர் வைரமுத்து. உணவகங்களுக்கு மின் கட்டண மானியம் யூனிட்டுக்கு டேஷ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 2 ரூபாய். சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் கார்க் தீவு எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் ஈரான். 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் இந்தியா. பொறுத்துக. ஆன்சர் வந்து
அனைத்துமே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. 1, 2, 3, 4, 5. தமிழ்நாடு 234 தொகுதி, கேரளா 140 தொகுதி, புதுச்சேரி 30 தொகுதி, அசாம் 126 தொகுதி, மேற்கு வங்க மாநிலம் வந்து 294 தொகுதி. திஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021. தேசிய தடுப்பூசி தினம் மற்றும் தேசிய நோய் தடுப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 16. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 15. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான நமன் விருதுக்கான சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் சுப்மன் கில். சீன கிராண்ட் பிரீ F1 கார் பந்தயத்தில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் கிமி ஆண்டோனெலி. இந்தியாவின் 94வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார்? ஆன்சர் மயங்க் சக்கரவர்த்தி. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.